தேசிய அளவில் கேரம் போட்டியில் வெற்றி பெற்ற வீராங்கனைக்கு வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் உற்சாக வரவேற்பு. ஆந்திர மாநிலம் நெல்லூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் 29வது தேசிய சீனியர் ஃபெடரேஷன் கோப்பைக்கான கேரம் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. ஜனவரி 5 முதல் 8ஆம் தேதி வரை நடைபெற்ற இப்போட்டியில் புதுவை அமெச்சூர் கேரம் சங்கம் சார்பில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த செல்வி பூஜா போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றதுடன் முதலிடம் பெற்று தங்கக்கோப்பையை வென்றார். இதனைத் தொடர்ந்து வீராங்கனை செல்வி பூஜா அவர்களை கௌரவிக்கும் வகையில் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மூலகுளம் எம்ஜிஆர் சிலையில் இருந்து மேளதளத்துடன் துவங்கிய வரவேற்பு ஊர்வலமாக எம்ஜிஆர் நகர் வரை சென்றது. முன்னதாக வீராங்கனைக்கு வழக்கறிஞர் சசிபாலன் அவர்கள் சால்வை அணிவித்து மலர் தூவி வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கேரம் அசோசியேஷன் நிர்வாகிகள், சசிபாலன் பாசறை நிர்வாகிகள், வீராங்கனை குடும்பத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். கண்டிப்பா ஒரு பிள்ளை ஜெயிக்குதுன்னா நிச்சயமா அவருடைய பெற்றோர்கள் தான் இதுக்கு முக்கிய காரணம். திரு வேல்முருகன் ஐயா அவர்களுக்கும் திருமதி இன்னைக்கு ஆல் இந்தியாவில் பூஜான்ற பொண்ணு நம்ம பாண்டிச்சேரியை சேர்ந்த பொண்ணு நமக்கு பெருமையாக இருக்குது. புதுச்சேரியை சேர்ந்த பொண்ணு வந்து இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்குன்னா அதுக்கான நம்ம மகிழ்ச்சி வந்து எல்லையற்றதாக இருக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த பாராட்டு விழாவை கிராண்டாக பண்ணியிருக்கிறோம். இங்கே புதுச்சேரியில் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் இருக்கான்னா விளையாட்டுக்கு முக்கியத்துவம் சுத்தமாக கிடையாது. அதை தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த ஊர்வலத்தையும் நடத்திருக்கிறோம். ஒரு புதுச்சேரியில் ஒரு நேஷனல் லெவலில் இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்க அந்த பொண்ணுன்னா அது நம்ம அரசாங்கம் பாராட்டு தெரிவிக்கணும். அது இன்னை வரைக்கும் செய்ய தவறிட்டாங்க. அதை நாங்கள் இன்றைக்கி பண்ணுறோம். இங்கே புதுச்சேரியில் இனிமேல் எந்த கேமுக்கு யார் முதல் பரிசு வந்தாலும் இதே பாராட்டு அவங்களுக்கு தொடருன்றதை நான் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.